எவ்வளோ பேருக்கு தான் இங்கே ஷோல்டர் பெயின் இருக்குன்னு தெரில. அதுவும் எஸ்பெஷலி புஷ் மூமெண்ட்ஸில் இன்க்ளைன் பெஞ்ச் ப்ரெஸ், ஓவர்ஹெட் ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணுறீங்க, ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு 3 முக்கியமான ரீசன் அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலான்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட் ரீசன் புவர் ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட். நம்ம நிறைய ஜிம்ஸில் பார்த்தீங்கன்னா இன்க்ளைன் டம்பிள் ப்ரெஸ்ஸும் ஷோல்டர் ப்ரெஸ்ஸும் பண்ணுறதுக்கு டம்பிள்ஸ் வந்து 22.5 வரைக்கும் 2.5 இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் 5 kg தான் இன்க்ரீஸ் ஆகும் மோஸ்ட் ஆஃப் த ஜிம்ஸில். நம்மளும் வீம்புக்குன்னு எடுத்து பண்ணுவோம் இல்லையா, ஒரு வீக்குக்கே நம்ம அவ்வளோ ப்ரோக்ரஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெப்ஸை ப்ரையாரிட்டி பண்ணுங்கள். ரெப்ஸ் ப்ரோக்ரஸ் ஆகுதான்னு பார்க்கலாம், இல்லை வெலாசிட்டி அந்த ஸ்பீட் ஆஃப் த மூவ்மெண்ட் ப்ரோக்ரஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். அதுக்கடுத்து மைக்ரோ பிளேட்டிங் 1 kg வாங்கி வச்சு அதை ஆட் பண்ணி ப்ரோக்ரஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் 5 kg டம்பிள் 30 to 35, 20 to 25ன்னு போகிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா ஷோல்டர் வந்து பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் சொல்லுவாங்க. ஸ்டெபிலிட்டி ரொம்ப ரெக்குயர்மெண்ட் இருக்க ஜாயிண்ட். எல்லாருக்குமே உலகத்தில் பிறந்தாலும் ஸ்ட்ரென்த்தெல்லாம் ஈக்குவலாலாம் இருக்காது. ஸோ ஏதாவது ஒரு ஷோல்டரில் வந்து பெயின் விழுகிறதுக்கு இதுதான் புவர் ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. செகண்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் என்ன பார்க்குறேன்னா, யாருமே யூனிலேட்ரல் மூவ்மெண்ட்ஸை ட்ரைன் பண்ணுறதே இல்லை. எல்லாமே 2 கை வச்சு மிஷின்ஸில் தான் ஒர்க் பண்ணுறமே தவிர தனித்தனியாக அந்த கை ட்ரைன் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஒரு ஹரிசாண்டலாக ஒரு புஷ் மூமெண்ட்டு, ஒரு வெர்டிக்கலாக ஒரு புஷ் மூமெண்ட்டு, ப்ளஸ் வந்து ஒரு ரோயிங் மூமெண்ட்டு, தென் ஒரு இம்பார்ட்டன்டான மூமெண்ட் லேட்டரல் ரைஸே யூனிலேட்டரலாக பண்ணுவாங்க. அந்த வாலில் சாஞ்சிட்டு பண்ணலாம், இல்லாட்டி கேபிள் லேட்டரல் ரைஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இந்த 4 எக்ஸசைஸையும் உங்கள் ஷோல்டர் டே, செஸ்ட் டே, பேக் டேயில் ஒன்று வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். நீங்கள் இதை மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லலை. அதையே வந்து நீங்கள் இந்த கைக்கு ஒரு 80% எஃபர்ட்டுக்கும் இந்த கைக்கு ஒரு 80% எஃபர்ட் கொடுத்து பேலன்சிங் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ தேர்ட் மிஸ்டேக்காக நான் ஜிம்மில் நிறைய பேர் பண்ணுறது என்ன பார்க்குறேன்னா, செஸ்ட் டே அன்னைக்கோ ஷோல்டர் அன்னைக்கோ ரொட்டேட்டர் கஃப் வார்ம் அப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டம்பில் பிடிச்சிட்டு இப்படி சைடில் ஆட்டுறது, இப்படி சைடில் ஆட்டுறது எஃபெக்டிவாக உங்கள் ரொட்டேட்டர் கஃப் ஆக்டிவேட்டே பண்ணாது. ஸோ அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு வெயிட் பியரிங் ரொட்டேஷன் மூவ்மெண்ட்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா சேம் ரொட்டேட்டர் கஃப் மூவ்மெண்ட்டே கேபிளில் வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு எங்கே ஃபீல் ஆகணுமோ, எது ஆக்டிவேட் ஆகணுமோ அது ஆக்டிவேட் ஆகும். அப்படி அதே கேபிளில் 90 டிகிரி ரொட்டேஷன் அப்படி பண்ணலாம் நீங்கள். ஸோ அப்படி டம்பிளில் பண்ணுறீங்கன்னா கூட டம்பிளில் சைடில் படுத்துட்டு நீங்கள் பண்ணலாம், இல்லாட்டி நல்லா சப்போர்ட் வச்சு பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு எக்ஸாக்டாக ரொட்டேட்டர் கஃப் ஆக்டிவேட் ஆகும். இது மட்டும்தான் சொல்யூஷனான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. நாங்கள் இந்த சண்டே வந்து ஃப்ரீ கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணோம். அதில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே நிறைய பேருக்கு ஷோல்டர் பெயின் தான், அதுவும் எஸ்பெஷலி புஷ் மூமெண்ட்ஸ். ஸோ சஜஷனாக சொல்லணும்னு தோணுச்சு. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது ஷோல்டர் பெயின் இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.